வணக்கம். வெல்கம் டு ஜேடி ஸ்க்ரீன்ப்ளே சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஐட்டம் வந்து சிக்கன் டம் பிரியாணி. இப்போ நம்ம 1 கிலோ சிக்கனில் வந்து நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம 1 ஸ்பூன் போட்டு அதோட கல்லுப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ வந்து இதில் 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ வந்து 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கணும். இப்போ வந்து இந்த மசாலாலாம் நல்லா கலந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போ 1 கிலோ அரிசி எடுத்து அதை ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ அந்த 1 கிலோ அரிசியை நம்ம ஒரு பாத்திரத்தில் அளந்து 1க்கு 2 தண்ணி ஊற்றி அதை ஃபஸ்ட்லேயே ஊற வச்சிடணும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து 150 மில்லி எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு பிரியாணி இலை 3, லவங்கம் ஒரு 7, 6 ஏலக்காய், 2 துண்டு பட்டை போட்டு தாளிச்சுக்கணும். இப்போ 6 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கணும். இப்போ 3 பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி பொன்னிற வர வரல நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கிண்ணம் தண்ணியில் 1 கிண்ணம் வந்து நம்ம அரிசியில் ஊற வச்சுட்டுருக்கோம். இன்னொரு கிண்ணம் தண்ணி எடுத்து நம்ம கேஸில் சிம்மில் வச்சிடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ நல்லா வதங்கின பிறகு 3 தக்காளியை வெட்டி போட்டுக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி புதினாவையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும்.
இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்ம ஊற வச்சுக்கிற சிக்கன் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடணும். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி மூடி வைக்கணும். இப்போ சிக்கன் ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பக்கத்தில் தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கலாம், அதை எடுத்து அதோட ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி பிடிச்சி டம் பண்ணுறதுக்கோசம் அதை பாயில் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேவையான உப்பை போட்டுக்கலாம். போட்டு இப்போ வந்து பாதி லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுடணும். A few moments later. ஏற்கனவே 2 கிண்ணம் தண்ணியில் 1 கிண்ணம் தண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சு ஊற்றியாச்சு. 2வது கிண்ணம் அரிசியோடு ஊற வச்சுருக்கிறது வந்து அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ மொத்த தண்ணியும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. அப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் புதினா தழையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரம் பண்ணுறதுக்கோசம் நம்ம தோசைக்கல் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க பிரியாணி பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சு வாழை இலையை வச்சு மூடிக்கலாம். இப்போ மூடி வச்சுருக்க பாத்திரத்து மேலே ஒரு பாத்திரம் வச்சு நம்ம ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பக்கத்தில், அந்த தண்ணியை எடுத்து மேலே ஊற்றி ஒரு 25 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடணும். அது வந்துச்சுங்க. இப்போ சுட சுட சுவையான பிரியாணி ரெடி.